முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கால்ல மெட்டி போடுறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த கால்ல மெட்டி போடுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து திருமணம் ஆயிட்டாங்கன்னா, கால்ல மெட்டி போட்டா, இல்ல அவங்க கால்ல மெட்டி இருந்ததுன்னா, அவங்க திருமணம் ஆனவங்கன்னு அர்த்தம்ங்க. ஆனா இந்த பெண்கள் வந்து, அ நம்ம பெருவிரலுக்கு அடுத்த விரல்ல ஒரு கால்லயும் மட்டும் தான் மெட்டி போடணும். ஆனா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மெட்டி, 3 மெட்டி இதெல்லாம் போடுவாங்க. அப்படியெல்லாம் போடக்கூடாதுங்க. இந்து சாஸ்திரத்தில என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கால்ல ஒரு விரல்ல தான் மெட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. அப்ப இந்த ஒரு விரல்ல மெட்டி போட்டா என்ன? 2 விரல்ல மெட்டி போட்டா என்ன இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விரல்ல மெட்டி போட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, பக்கத்துல இருக்கிற விரலுக்கு நீங்க போட்டீங்கன்னா, மெட்டி போட்டீங்கன்னா, அதனால கணவனோட தொழில் பாதிக்கும்ங்க. அதே மாரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கணவரோட கணவரோட தொழிலு பாதிக்கும்ங்க. அதே மாரி அந்த அந்த பையனோட அப்பாவுக்கும் உடல் ரீதியா தொல்லைகள் குடுக்கும்ங்க. இதனால நம்ம என்ன சொல்றோம்னா, 2 கால்ல மெட்டி போடக்கூடாதுங்க. நம்ம 2 விரல்ல மெட்டி போட்டோம்னா, 2 விரல்ல மெட்டி போட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கணவருக்கு தொழில் பாதிக்கி, மாமனாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். அதனால ஒரே ஒரு மெட்டி மட்டும் நீங்க கால்ல போட்டீங்கன்னா போதும். வணக்கம்.